அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் நாம் பார்க்க வேண்டிய அளவுகோல்களில் ஒன்று இபிஎஸ், அதாவது எர்னிங்ஸ் பர் ஷேர். இந்த எர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி கணக்கிடுகிறார்கள், எவ்வளவு இருந்தால் நல்லது என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். எர்னிங்ஸ் பர் ஷேர் என்பது ஒரு நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்கிற்கும் கிடைக்கும் லாபம் எவ்வளவு என்பதை காட்டும் ஒரு முக்கியமான அளவுகோல். எளிமையாகச் சொன்னால், ஒரு நிறுவனத்தின் மொத்த லாபத்தில் ஒரு பங்கிற்கு ஒதுக்கப்படும் லாபம்தான் எர்னிங்ஸ் பர் ஷேர். அதாவது, ஒரு நிறுவனம் மொத்தம் ஈட்டிய லாபம் 100 கோடி ரூபாய் என்றால், அந்த நிறுவனம் வெளியிட்ட மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 10 கோடி. அப்போது 100 கோடி வகுத்தல் 10 கோடி 10 ரூபாய். அந்த நிறுவனம் ஒரு பங்கிற்கு ஈட்டிய லாபம் 10 ரூபாய், அதாவது இபிஎஸ் 10 ரூபாய். பொதுவாக அதிக இபிஎஸ் என்பது நிறுவனத்தின் லாப வளர்ச்சியை காட்டுகிறது. சில சமயங்களில் பங்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இபிஎஸ் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. பொதுவாக இபிஎஸ் இவ்வளவு இருந்தால் நல்லது என்ற ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கிடையாது. இபிஎஸ் தொடர்ந்து அதிகரித்தால் அது ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து குறைந்து வந்தால் கவனிக்க வேண்டிய ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரே துறையில் உள்ள இபிஎஸ்ஐ ஒப்பிடுவது பயனுள்ளதாக இருக்கும். உதாரணத்திற்கு, 2023இல் இபிஎஸ் 5 ரூபாய் என்றால் 24இல் 7 ரூபாய், 2025இல் 10 ரூபாய், 2026இல் 13 ரூபாய், இப்படி வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். குறைந்து கொண்டே சென்றால் அந்த பங்கு லாப வளர்ச்சி குறைகிறது என்று அர்த்தம். ஒரு நிறுவனத்தை ஆய்வு செய்யும் போது இபிஎஸ் அதிகமாக இருந்தால் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த நிறுவனத்தினுடைய கடன், ஆர்ஓஇ இதையும் பார்க்க வேண்டும். இதை போன்ற பங்குச்சந்தை சார்ந்த மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.